Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டார்கெட் ரீச் ஆகிற வரலாம் ப்ரைஸ் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய சேனல். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டைப்பில் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதில் கம்ப்ளீட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுமோ அந்த விளையாட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ண வந்து ரெண்டு தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1300 வீடியோஸ் கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் இப்போ என்னென்னா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக வீடியோ இருக்க நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய யூடியூப் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க, வியூவர்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய வியூவர்ஸ், நிறைய லைக்ஸ் தான் ஓகே நல்ல சேனல் இது, நல்ல சூப்பரான அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தோட ஸ்பெண்ட் பண்ண நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. பாருங்கள், நிறைய விஷயம் கெயின் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50யோட சார்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். ஜஸ்ட் இது என்னோடய வியூஸ் தான். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் அட்வைசர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே சார்ட் தான். டே சார்ட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சரி, ரெண்டுத்துலேயும் வந்து உங்களுக்கு எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் சென்ட் பண்ணல. ஏன்னா வந்து மார்க்கெட் சரியான நம்மளோட டைரெக்ஷன் இல்லை, நம்ம வியூவ்லேயும் சரியான உட்காரல. ஓகேங்களா? அதனால் வந்து அதிகமான எதுவும் சென்ட் பண்ணல. நான் அதுவும் உங்களுக்கு சென்ட் பண்ணி அன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி சார்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது நிஃப்டி 50யோட சார்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டே சார்ட் இது. ஸோ டே சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. க்ளோசிங் கொடுத்த இடம் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஷன்ஸ் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 15,600 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேபி அந்த இடத்துல திரும்ப அகைன் ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரி ரீடெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தது தான். ஆனால் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போகுது. ஸோ போட்ட விடுங்க, எவ்வளோ தூரம் போதோ போட்ட விடுங்க. அங்கேருந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம ஒரு டே சார்ட்லேயே இல்லை 1 ஹவர் சார்ட்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த டைரெக்ஷன் எந்த மாதிரி கேனில் க்ளோஸ் கொடுத்துருங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இப்போ ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே, இது 15 மினிட்ஸ். இதில் என்ன நம்ம 2 விதமாக கணிக்கலாம். எப்படி அப்படின்னா, சார் கீழே வந்து டபுள் பாட்டம் வந்துடுச்சு, டபுள் பாட் வந்து நம்ம இந்த லைன் கட் பண்ணால் மேலே போனால் பை பண்ணலாமா அப்படின்வாங்க. இப்போது நீங்கள் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பை எடுக்கலாம், தப்பே கிடையாது. பை எடுக்கலாம், வேணான்னு சொல்ல வரல. நீங்கள் இந்த வந்து ரெசிஸ்டன்ஸை அக்செப்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு இந்த ஏரியா கவர் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு 300 பாயிண்ட் கேப் அப், ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுன். மேபி இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதையும் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எதையும் பண்ண முடியாது, டோட்டல் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா திரும்ப இந்த ரீஃபில் பண்ணுறது, கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கு வருமோ, இல்லை அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கு மேலே போகுமோ, இதெல்லாம் வந்து உங்களுடைய டோட்டல் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவு ஒரு டஃப்பான இருக்குது. புதுசாக யாருன்னா ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு வரவங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டா, இல்லை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும். கேப் அப் கேப் டவுன், கேப் அப் கேப் டவுன்னா அவங்க கற்றுக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக கற்றுக்குங்க. அவசரப்பட்டு மட்டும் உங்ககிட்ட பணம் இருக்குது, நான் ட்ரேடிங் பண்ணிடலாம், இருக்கிற பணத்தை நம்ம ஜாக்பாட் அடிச்சலாம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம், அப்புறம் அந்த ஸ்டாங்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது கால் அவுட் ஆஃப் த மணி ரெண்டுத்தையும், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் பை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பக்கம் கேப் அப்போ கேப் டவுன் ஆக போகுது, நம்ம வந்து பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து யதார்த்தமாக ஏதோ டைம் ஒரு சில டைமில் நடக்கும். அதே ரெகுலராக பண்ணிட்டு போகணும்னு பண்ணாதீங்க. மேபி நேற்று பாருங்கள், நேற்று நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்டாங்கிள், அதாவது ஃப்ரைடே ஸ்டாங்கிள் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் டெய்லியும் அதே மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நாள் வடை கிடச்சிச்சுன்னா டெய்லி வடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எலி விலைக்கு பிடிக்கிற மாதிரி போடுவாங்க ட்ராப் அது. ஸோ அதை நம்பி நீங்கள் ஏமாந்துறீங்க. உங்களுக்கு பணம் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிட்டு ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து பணம் லாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்றும் சும்மா ஒன்றும் லாஸ் பண்ணல, அவங்க ஒன்றும் பெரிய கேபிட்டல் வச்சுருக்கவங்க, கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ரொம்ப அந்தளவுக்குலாம் ஒன்றும் பணத்தை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீழே லெவல் கட் ஆகிடுச்சுன்னா 15,700 பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே உடனே உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து லோவர் சைட் பிரேக் ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. அப்பர் சைட் பிரேக் ஆனால் உங்களுக்கு ஸ்பேஸ் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். மேபி இந்த இடத்துல கட் ஆகிட்டு மேலே போக சொல்ல வந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டு போகலாமே தவிர ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிங்க. திரும்ப அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணியே பண்ணணும், எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. கொஞ்சம் உஷாராக நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி சார்ட் அன்றைக்கி ஒரு சரியாகவே ரீட் ஆகலை. ஒரு 11 o'clock வரல உங்களுக்கு சார்ட் ரீட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரி, இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ரெண்டும் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்லி ஃபார் பாருங்கள், ஹை ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ட்ரேட் டுடே, என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி ஆர் லேர்ன் எனி ஸ்டடி அபவுட் சார்ட் ரீடிங். அதாவது உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா சார்ட் ரீடிங் பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்கள். அதாவது நீங்களும் என்னோட ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் சார் நான் காசு வேணுமா பணம் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமெட் லிங்க் இருக்குது, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். ஸோ 4ல் உங்களுக்கு எந்த லிங்க்கில் சூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் கற்றுக்கலாம். இப்போது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ட்ரா பண்ணி காமிக்கலாம், யார் வேணாலும் காமிச்சிடலாம். இந்த மாதிரி இது சப்போர்ட்டு, இது ரேஷன்ஸு, இந்த இதில் பிரேக் அவுட் ஆகும், பிரேக் டவுன் ஆகணும், யார் வேணாலும் காமிக்கலாம். ஆனால் லைவ் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லெவல் கொடுத்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் இருக்குது அங்கே விஷயம். ஸோ நான் இப்போ கனெக்ட் பண்ணுறாமல் நீங்களும் கனெக்ட் பண்ணலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் நினச்சாங்க இது ரொம்ப கம்பசூத்திரம் போல்த்துது, ரொம்ப கஷ்டமான விஷயம் போல்த்து அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் பாருங்கள், ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். 1 வருஷம் 6 மாதம் இது கூட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்களே ட்ரா பண்ணிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு 12:34 ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். என்னுடைய என்ன வெட்ஜ் பேட்டர்ன் இருந்து மார்க்கெட் நெகட்டிவ், வேறு எதையும் நான் பார்க்கல. ஓகேங்களா. வெறும் வெட்ஜ் பேட்டர்னு, மார்க்கெட் நெகட்டிவ், ஜஸ்ட் நான் பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சென்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு 2 லெவல் உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வச்சிருக்கேன். அது 1 minute சார்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourல 2 டார்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போயிருக்கிட்டுங்க. நான் என்ன சொல்லணும்னா, நம்ம பிரேக் அவுட்டுக்கு உண்டான பலன் நம்ம 1:1 ரிஸ்க் ரேஷியோவோ 1:2 ரிஸ்க் ரேஷியோவோ அவ்வளோ வந்தால் போதும். சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, 1:1 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, ஓகே, அந்த ஸ்டடி கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணுங்கள். வெட்ஜ் பேட்டர்ன் அப்போ சைடு மேலே போயிடுச்சா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ண திரும்ப நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுனா இல்லை ரிகவர் பண்ணணும், லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இது, உங்களுக்கு இது தப்பாக தெரிஞ்சால் மன்னிச்சிடுங்க. லாஸ் ரிகவர் வந்து என்றைக்குமே அந்த ஆபத்து. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் நெக்ஸ்ட் நாளைக்கு அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் இன்னமும் சேலிங் தொடரும். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே சார்ட்லேயே உங்களுக்கு எடுத்துங்க எக்ஸாம்பிள். ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு பாருங்கள். இதில் ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. இப்போ 32,000 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் லாங் டைமில் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த இடத்துல 32,000 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த லெவல் இப்போ கடந்து கீழே வந்துருச்சு, பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் டவுன் கொடுத்து மேலே வந்து ரீடெஸ்ட்காக தான் மேலே போகுமே தவிர, இந்த இடத்துல கட் ஆகி மேலே சஸ்டெண்ட் ஆகி நின்னா தான் உங்களுக்கு பையிங்கான வாய்ப்பு. அது வெளில மேலே வந்து பையிங் பண்ணலாம், இங்கேருந்து மேலே பையிங் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு தவறான இது பண்ணாதீங்க. ரீடெஸ்ட்டில் போட்டால் விட்டுருங்க, பரவாயில்ல. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து சின்ன குவான்டிட்டி போட்டு ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பிகினர்ஸ் வந்து வெயிட் இந்த இடம் போகிறவரை வெயிட் பண்ணுங்கள். 34,000 போகிறவரெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை இந்த லெவல் கீழே கட் ஆகிடுச்சா, இந்த லெவல் அதாவது 32,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஆனால் 32,000 நல்லா க்ளோசிங் கொடுக்கணும் கீழே. அது வரல நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்காதீங்க. மேபி ரீடெஸ்ட்காக போகலாம். 34,000 வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். இந்த ரீசெட்னா இப்போ வந்து பெரிய கேனில் வந்தது, மேபி ஒரு 5 கேனில் 6 கேனில் ஆகலாம் அந்த 34,000 இப்போ ரீச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஸ்லோவாக தான் கேனில் போவோம். மொத்தத்தில் இந்த சைட்வேஸ் ஜோன் ஒரு கன்சாலிடேஷன் பேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு 2-3 கேனில் வந்து கன்சாலிடேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பதட்டம் இல்லைங்களா, இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கிடையாது, ஒரு நிலைத்தன்மை கிடையாது. ஸோ பயங்கர வாலட்டாலிட்டி இருக்கிறதுனால பார்த்து பண்ணுங்கள். மார்க்கெட் ரன்னிங் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூ, சர்வர் இஷ்யூ வந்து பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன செய்யுது. ஓகே, அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். எப்போ சென்ட் பண்ணி மார்னிங்கில் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்க, இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரன் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே உங்களோட மைண்ட் செட் வந்து டோட்டலாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ரகிள் ஆக சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பை எடுக்கலாமா சேல் எடுக்கலாமா ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுலாம். அப்படின்னா பண்ணுங்கள், பயந்துகிட்டே இருக்கணும். எந்த ட்ரேடும் புரியாது. ஸோ எதுவும் புரியாதுல ட்ரேட் எடுத்துன்னு மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் கண்டினியூ ஃபாலோ ஆகிட்டு இருக்குதா. நீங்கள் நினைக்கலாம், எப்போ இந்த இடத்துல சேல் பண்ணி தான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல சேல் பண்ணி எந்த காரணம் லாஜிக்கே இல்லாமல் ஏன் சேல் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது நான் சேல் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லாஜிக்கு தான் சேல் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ப்ரைஸ் எங்கே வரும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேல் பண்ணிட்டு ப்ரைஸ் வரும்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் சேல் பண்ணுவீங்க? ஓகே, இதோ என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணிட்டு பாருங்கள், நோ ட்ரேட் டுடே. அதுக்கப்புறம் அதில் எதுவும் சென்ட் பண்ணல. நிறைய பேர் நினச்சிங்க இது ஃப்ரீ, இது காசு அப்படின்னோடனே டிஃப்ரெண்ட்லாம் நினச்சிருக்காங்க. ரெண்டும் சேம் தான், ஆக்சுவலாக ரெண்டும் சேம் தான். இது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு அந்த ப்ரைம் டச் சேனல், இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ பார்க்கலாம், இல்லை எப்படி தான் சேனல் இந்த ரன் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வியூ தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சென்ட் பண்ணுவோம். அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்ன நடக்குது அப்படின்றத இதுலேயும் உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட. அப்புறம் சில முக்கியமான விஷயம் உங்களுக்கு அப்பப்போ வெபினார் என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். 2-3 ஸ்டாக்ஸை. ரிலையன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாட்டம், அதாவது 2220 இப்போ பிரேக் ஆகுது கீழே, நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேலிங்கான வியூ, என்னோடய வியூ வந்து சேலிங்கான வியூ. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், 2200 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். எப்போ எந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சோ அது வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சா சப்போர்ட்டாக இருக்கும். மாறி மாறி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்து இது பாருங்கள், இது எல்லாமே கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ திரும்ப ஒரு சில சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதில் சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சா நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பண்ணுங்கள். இல்லை இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்துதுன்னா மட்டும் பையிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. ஆனால் இந்த க்ளோசிங் கொடுத்த கேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸ் பேக் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ நெகட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், பேக் டு பேக் க்ரீன். எந்த அளவுக்கு ஒரு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் சேம் அதே ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிலையன்ஸோடைய கண்டிஷன். நெக்ஸ்ட்டு RF பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இப்போது அதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்து பின்பார் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறது. இப்போ நீங்கள் பை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா மார்க்கெட் லைட்டாக ஒரு க்ரீன் கலர் வந்துச்சு, நிஃப்டினா பாசிட்டிவ் மோட் வந்துச்சுன்னா, இப்போ நான் 15 மினிட்ஸில் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். 15 மினிட்ஸ் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இருங்க போயிடுச்சு இப்போது. ஓகே, இப்போது இதில் சப்போர்ட் லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குதுங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் இது, செகண்ட் லெவலில் நீங்கள் வந்து தேர்ட் லெவல், இது 3 லெவலில் நீங்கள் வேணாலும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். 624க்கு வந்து ஃபைனல் டார்கெட்டாக நீங்கள் புக் பண்ணலாம். 620க்கு வந்து இந்த லெவல் நீங்கள் புக் பண்ணலாம். 615க்கு வந்து எந்த டார்கெட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது ஏன்னா ப்ரைஸ் மார்க்கெட் எப்போனா ரிவர்ஸில் திரும்ப மார்க்கெட் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. இந்த ஃபார்மா செக்டர் அரவிந்தா ஃபார்மா மட்டும்தான் சொல்லி நான் வந்து பை சைடு போனால் மட்டும் பை எடுங்க அப்படின்னு. நான் மார்க்கெட் லைட்டாக வந்து பாசிட்டிவ் வந்தால் மட்டும் பை எடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டானியாவில் வந்து உங்களுக்கு சேலிங் தான் இருக்குது பிரிட்டானியா. ஸோ சேலிங் சைடு வியூ மட்டும் பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.